வந்து சமையலை பற்றி வந்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமையல் கட்டு வந்து புனிதமானது, அதில் சமைக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப விரும்பி செய்வேன். விரும்பி செஞ்ச ஒரு விஷயம் தான் எனக்கு சமையல் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து சிவகாமி வந்து உண்மையிலேயே உன்ன மாதிரி ரசித்து சமைக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது கண்மணி அப்படின்னு, இந்த சமையலை நான் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அன்பு கேட்குறாரு. அன்பு கேட்டுட்டு இவர் என்ன சமையலை பற்றி இப்படி ஒரு லெக்சர் கொடுக்குறா, உண்மையிலேயே இவளுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு தாத்தா பாட்டி பார்த்தாங்களே, அவங்களும் வந்து நல்லா சூப்பராக சமைப்பா, அவள் கைப்பக்குவம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. உண்மையிலேயே இவருக்கு நல்லா சமைக்க தெரியுமா? இல்லையே, அவள் ஃப்ரெண்டு சமைச்சது தானே இவ சமைச்சதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்கினா, இதெல்லாம் நம்ப முடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம அவள் சமையலை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து ஹாலில் வந்து உட்காராரு. மா டிஃபன்மா அப்படின்னோடனே, அம்மா எடுத்தது இன்றைக்கி கண்மணி தாண்டா சமைச்சா, இதை சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே, உனக்கு பிடிக்காது இருந்தாலும் சொல்கிறேன், நான் என்ன வேறு நான் சமைச்சு தரவா அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணாம் நீங்கள் அதையே வைங்க அப்படின்றாங்க. அதன்படி வந்து குருமா வந்து ஊற்றுறாங்க. அதில் வந்து ஒரே கல்லாக இருக்குது, ஒன்றுமே புரியல. சாப்பிட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் துப்பி விடுறாரு. இதெல்லாம் ஒரு சமையலா? இதை மாதிரி வந்து சமைச்சா எல்லாருமே அவ்வளோதான், ஒரு வழி ஆக வேண்டியதான், இதில் எவ்வளோ கல் இருக்குது பாருங்கன்னு எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு, இல்லைங்க நான் நல்லா தான் சமைச்சேன். ஆமாடா நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், அது சுத்தமாக சமைக்கணும். இவகிட்ட கொஞ்சம் கூட சுத்தமாக சமைக்கவே மாட்டேங்கிறா. இவெல்லாம் வந்து இவகிட்ட வந்து சமையலை விடுறீங்க. நான் நினச்சது கரெக்டாக தான் இருக்குது. நான் கூட கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நினச்சது தப்போன்னு நினச்சேன். இப்போ தானே புரியுது இவள் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து இது எல்லாத்தையுமே வந்து செஞ்சு என்ன பண்ணுறாங்க, கண்மணி மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்வேதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா நல்ல காரியம் பண்ணேன், அவள் சமைச்சதை அன்பு சாப்பிட்டுருந்தானா அப்புறம் அவ்வளோதான், அவள் இப்படி சமைக்கிறான் அப்படி சமைக்கிறான்னு சொல்லியிருப்பானே. பார்த்தீங்களா இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்தியே, ஏதாவது இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்ததா, இப்போ பார் நான் செஞ்ச விஷயத்தில் எப்படி சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயூரி கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அது கேட்ட மயூரி வந்து, ஐயோ இவ ஸ்கோர் பண்ணிட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அன்பு. அதை பார்த்துட்டு வந்து சாப்பிடாமே போயிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா டென்ஷனாக இருக்காங்க. இங்கே அன்பு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் நல்லா தூக்கி வச்சுன்னு எல்லாம் தலைமையில் ஆறுனீங்கெல்லாம் நல்லா சமைக்கிறான்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்களே இன்றைக்கி எப்படி பண்ணி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேனே, கண்டிப்பாக அவங்க நல்லா தான் சமைப்பாங்க, இது எப்படி நடந்ததுன்னு தெரிலண்ணே, நீ தான் அவளை மெச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து அன்பு வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. சாப்பாடு வைக்கட்டுமா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ வச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏங்க நான் உண்மையிலேயே நல்லா சமைச்சேங்க, அது எப்படி வந்துச்சு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆக மொத்தத்தில் நீ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அம்மா நீ தானே சமைச்ச அப்படின்னு, ஆமாடா நான் தானே சமைச்சேன் அப்படின்றாங்க. சரி சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாரு. சாப்பிட்டோன்னே வந்து போயிட்டு உட்காராரு. உட்காந்து, அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா சமைச்சுதாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இங்கே கண்மணி வராங்க. கண்மணி வந்து, ஏங்க என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்களா, ஏங்க நான் எது செஞ்சாலும் தப்புன்றீங்க. ஆமாம் நீ காலைல பண்ண சமையலை ஐயோ வாயில் வைக்க முடியல, இப்போ பார்த்தியா எங்கள் அம்மா எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாக அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சொல்ல வேணாம் வேலையை பார்த்துட்டு போ, உங்ககிட்ட நின்று பேசுது எனக்கு வெறுப்பாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், முதல்ல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாரு. அப்போ சிவகாமி வராங்க. சிவகாமி வந்து சொல்கிறாங்க, என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் வந்து கண்மணி மேலே எரிஞ்சு விழுந்துட்டுருக்க, அவள் என்ன தாண்டா உனக்கு பண்ணா அப்படின்னோடனே, மா பார்த்தீங்களா காலையில் அந்த சமையலை சொதப்பி வச்சா, என்னமோ அவள் நல்லா சமைக்கிற மாதிரி பில்டப்லாம் வேற கொடுக்குறா அப்படின்னோடனே, அவள் உண்மையிலேயே நல்லா தானே சமைச்சா, ஆனால் அந்த கல்லெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இந்த வீட்டில் நடக்கிறதுக்கெலாம் கண்மணி பொறுப்பாக மாட்டா, இந்த வீட்டில் அவளை துரத்துறதுக்கு நிறைய சதி வேலை நடந்துட்டுருக்குது, அதில் தான் இதுவும் ஒன்று அப்படின்னோடனே, என்னம்மா நீங்கள் சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, வேறு என்ன சொல்கிறது, நான் கண்மணி நல்லா தான் சமைப்பாள், அவள் நல்லா சமைப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இப்போ சாப்பிட்டிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னியே, அவள் சமைச்சு தான், அவள் சமைச்சிச்சுன்னு சொல்லாமல் உனக்கு கொடுத்து பார்ப்போம் நீங்கள் என்ன சொல்வேன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். நிஜமாவாம்மா சொல்கிறீங்க, நிஜமாக தாண்டா சொல்கிறா, அவள் நல்லா தாண்டா சமைப்பா, ஏதோ ஒரு தப்பு ஏதோ நடந்திருக்கா அவ்வளோதான், மற்றபடி அவள் சமையலில் எந்த குறையும் சொல்ல முடியாது, இன்றைக்கி சாப்பிட்டு எப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்ததில்ல, இதோட இன்னும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சமைப்பீங்க, கண்மணிக்காக தானே இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் தானே சமைச்சிங்க, சத்தியமாக இல்லைடா, வேணா நான் ஏன் மேலேயே சத்தியம் பண்ணுறேன், ஏன்னா உன் மேலே எனக்கு சத்தியம் பண்ணுற தைரியம் இல்லை, இப்போ நம்புவியா அப்படின்னு கை எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமா சாரிம்மா, நான் உங்களை நம்புகிறேம்மா, இப்போவாது கொஞ்சமாவது திருந்துடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வந்து உண்மையிலேயே அம்மா போய் சொல்ல மாட்டாங்க, அப்போது வந்து கண்மணி தான் சமைச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இதோட முடியுது.